கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அனைவரும் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். கலாத்தியர் 3:26 முதல் 29 வரை உள்ள வசனங்களில் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அவருடைய புத்திரர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவருக்குரிய குணங்கள் நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? அவரை போல அன்புள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் வாழ்கின்றோமா? அல்லது கோபம், எரிச்சல், பொறாமை, வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டு நானும் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தமடைய வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நாம் எதை தெரிந்தெடுத்துள்ளோம்? நன்மை செய்கிறோமா? நீதி செய்கிறோமா? அல்லது அநீதியினால் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தருக்குரியவர்களாய் அவரை போல மாறுவோம். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவரோடு நாம் என்றென்றும் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உம்மை தரித்து கொண்டு உம்முடைய புத்திரர்கள் என்று அனைவரும் கண்டு கொள்ளத்தக்க வகையில் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.